அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரு எஸ்எஸ்எல்சியில் 10th ஸ்டேட் போர்டில் கேட்ட மேக்ஸ் சில கொஸ்டின்ஸ் வச்சு இப்போ லைட்டாக இன்ட்ரோடக்ஷனில் பார்ப்போம். இந்த மேக்ஸு வந்து எப்போதுமே வந்து ரொம்ப டஃப்பு, கணக்கு வராது, போடுறது கஷ்டம், அதை சால்வ் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அவங்களுடைய டிஃபிகல்ட்டி வேரியேஷன் எல்லாமே மாறும். நம்ம இன்வால்மெண்ட்டாக எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம மேக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக அமையுன்றதை இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ 10th போன வருஷம் எஸ்எஸ்எல்சியில் கேட்ட 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஒரு சிலதை இப்போ பார்ப்போம். நம்ம மேக்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சில ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்தோம்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த நீட்டாக இருக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரெசன்டேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அதில். இப்போ எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டேட் போர்டு முதல்ல இந்த போர்டு நேராக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கூடுதல் காண்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் அப்படியே 21 ஸ்கொயர் வரைக்கும் இதனுடைய டோட்டல் என்னன்றதை கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரியஸ் 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர் இப்படி கேட்டிருப்பாங்க. நம்ம ஒரு சம்முன்னு எடுத்துக்கிட்டாலே 5 மார்க் சம்மாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம வந்து எப்போதுமே கிவன் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்க கொஸ்டினே எழுதணும். அதாவது என்னென்ன டேட்டா நம்மகிட்ட இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து காமிக்கணும். ரெண்டாவது ஃபார்முலா ஸ்டெப்பு. இந்த சம்முக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஃபார்முலாவை இங்கே எடுத்து காமிச்சிடணும். தேர்டு சொல்யூஷன் இல்லை ஃபைண்டு, நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு சொல்யூஷன்றதை நம்ம டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரக்கூடிய ஸ்டெப். ஃபைனல் வந்து ரிசல்ட்டுன்னு கொண்டு வரலாம், இல்லை ஆன்சர்னு கொண்டு வரலாம், இல்லை கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். தமிழில் வந்து விடை, முடிவு அந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னா இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் வரும், இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மார்க் வரும். இந்த இடத்துல தவறுதலே பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டெப்புக்கான மார்க்கை கொடுப்பாங்க. ஸோ நம்ம மார்க்கை எப்படி எடுக்கணுன்றதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ப்ரெசன்டேஷன் தான் நமக்கு வந்து ஹைக் பண்ணி கொடுக்கும், நம்மளுடைய சொல்யூஷன் தப்பாக இருந்தாலும் கூட. ஸோ இந்த ஐடியாலஜியை எப்போதும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் இன்னைக்கு இதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன்சர் பண்ணல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிவன் டேட்டாவில் 6 ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து நம்ம எழுத மாட்டோம். ஆன்சர் எழுதும் போது எழுத மாட்டோம். கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது ஆன்சர் எழுதும் போது இதுக்கான கொஸ்டின் நம்பரை போட்டு இதை தான் எழுத போகிறோம். கிவன் டேட்டா ப்ளஸ் 21 ஸ்கொயர் இதுதான் கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. இதை எழுதியாச்சு. அடுத்து ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா இப்போ படிச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நான் சொல்கிறேன். ஸ்கொயரில் வரக்கூடிய நம்பருக்கு n நம்பர் ஆஃப் வேல்யூவில் அதோட ஸ்கொயரோட டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து தான் ஃபார்முலா இருக்குது. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நம்பருக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம புக்கில் இருக்குது. நீங்கள் அதுக்கான வெரைட்டி ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. நம்ம இந்த கணக்குக்கான ஃபார்முலாவை பார்த்து சொல்கிறேன். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயருக்கான ஃபார்முலா n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. தெரியுங்களா? n × n + 1
into 2n plus 1 divided by 6. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இந்த சம்மில் நம்ம வந்து அப்ளை பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சொல்யூஷன். இப்போ நமக்கு ஐடியாலஜி என்னன்னு வரணும் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் ஸ்டார்டிங்லேருந்து 1லேருந்து வரக்கூடிய என் நம்பர் ஆஃப் டோட்டலுக்கு தான் ஃபார்முலா தெரியும். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 6லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 5 வந்து மிஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஆன்சரில் சொல்யூஷனில் என்ன வரணும் அப்படின்னா, இந்த இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகியா தான் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ 1லேருந்து 21 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தேவையில்லாத போர்ஷன் என்னன்னா அப் டு 5 தேவையில்லாத போர்ஷன் நம்ம கொஸ்டின்ல கேட்கல. 1 to 5 வந்து நம்ம கேட்கல. ஸோ 1 to 21 வரைக்கும் ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1லேருந்து 5 வரைக்கும் மறுபடியும் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதையும் கண்டுபிடிச்சி நம்ம 1லேருந்து 21 வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆன்சர்ல இருந்து 1லேருந்து 5 வரைக்கும் கண்டுபிடிக்கிற ஆன்சரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் 6 to 21 ஸ்கொயரோட டோட்டல் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர். நம்ம கேட்குறது 6 to 21 தான் அதோட ஸ்கொயர் வேல்யூ. பட் நமக்கு ஃபார்முலா இதுதான் இருக்கு, இதை வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ணி ஆகணுன்றதுனால 1 to 21 வரைக்கும் எடுத்துக்கிட்டு மைனஸ், ஏன்னா டோட்டலாக எடுத்துருக்கோம். இதில் நம்ம 1 to 5 வரைக்கும் தேவையில்லை, நமக்கு 6லேருந்து கிடைச்சா போதும். அதான் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் அப் டு 5 ஸ்கொயரை நம்ம மைனஸ் பண்ணிடணும். டோட்டலாக கண்டுபிடிச்சாதான் இந்த 1லேருந்து வந்தால் தான் நமக்கு ஃபார்முலா வரும். ஸோ அதனால 1 to 21 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதை 1 to 5 வரைக்கும் உள்ளதை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 6 to 21 நமக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இதுக்கு ஃபார்முலா வராது, பட் இதுக்கு ஃபார்முலா வந்துருமா? 1 to 21 வரைக்கும் வந்துடும், 1 to 5 வரைக்கும் வந்துடும். இதோட என் வேல்யூ 21, இதோட என் வேல்யூ 5. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க ஃபார்முலாவில். இதில் என்னோட வேல்யூ 21. ஸோ 21 இன்ட்டு n + 1. அப்போ என்னன்றது 21. ஸோ n + 1 22 இன்ட்டு 2n + 1. 2n + 1 என்னன்றது 21. ஸோ 2nன்றது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ 21 இன்ட்டு 2 42 + 1 43. ஓகேங்களா? 43 டிவைடட் பை 6. ஃபார்முலா அப்ளை ஆயிடுச்சுங்களா? n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. என்னன்றது 21 இங்கே, n + 1 22 ஆயிடுச்சு. இன்ட்டு எதுவுமே இல்லைன்னா இங்கே இன்ட்டு இருக்குதா அர்த்தம். 2n + 1, 2nன்றது n இன்ட்டு 2 42 ஆயிரும், + 1 43 ஆயிடுச்சு, டிவைடட் பை 6. இது கவர் ஆயிடுச்சுங்களா? மைனஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட என் வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என் வேல்யூ 5. ஸோ என்னன்றது 5, என்னன்றது 5 இன்ட்டு n + 1 அடுத்த ஸ்டெப்பில். ஸோ n + 1 5 + 1 6, 2n + 1, 2nன்றது 2 இன்ட்டு 5 10 + 1 11 டிவைடட் பை 6. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சுருக்கணும், தமிழில் வந்து சுருக்குதல் வந்து இப்போ 2ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11, இங்கே 3, இந்த 3யை 21 அடிச்சிங்கன்னா 7, 7 3s are 21. ஓகேங்களா? இது 6 டேரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 3311 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 55. ஸோ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 32
56 3256. ஓகேங்களா? இப்போ ஆன்சர்னு எடுத்துட்டாலும் சரி இல்லை கன்க்ளூஷன் எடுத்துட்டாலும் சரி, கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதி அப் டு 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3256. இது ஆன்சர். 3256ன்றது ஆன்சர்னு நம்ம டெரைவ் பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இன்னொன்று, இது போர்டில் கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் இருக்கிற, சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய போடாமல் நீட்டாக சொல்லலாம், இந்த ஈக்குவல்லாம் சேமாக வர மாதிரி பார்க்கணும். ஈக்குவல் போடுறோம்ல, இதெல்லாம் சேமாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து நல்லா கிடைக்கும். இன்னும் ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் போக போக டீப்பாக உங்களுக்கு போகலாம். இது ஸ்டார்டிங் தான். வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த இன்னொரு சமம் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே.